நீங்க நம்ம எங்கட வணக்க வழிபாடுகள் தான தர்மங்கள் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சேவைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சு அப்படியே பாதுகாக்கிறோமா, இல்லை எங்களுக்கு தெரியாமலே நாங்க அடுத்தவர்களுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னால நாங்க ஒரு சிறப்பானவர்கள் காட்டுற உணர்வு எங்களுக்கு இருக்குதா இல்லையா என்றதை நீங்க விளங்கணுமாக இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் என்று வார டைம்ல எது ஃபர்ஸ்ட் சிந்தனையில வருதுன்னு பாருங்க. இப்ப சொன்னா வராது. இப்ப சொன்ன நம்ம சொல்லிட்டோமே, தனிமையில இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல திடீர்னு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உள்ளத்தை கேட்டு பாருங்க, அமல் முந்தி வருதாண்டு. அமல் தான் முந்தி வருதுன்னு சொன்னா எங்களுக்கு அதுல ஒரு திருப்தி இருக்குது, அதுல ஒரு பெருமை என்ன செய்யுது இருக்குதுன்னு அர்த்தம். பாவம் மன்னிக்கப்படுதல் தான் உங்களுக்கு எப்பயுமே முந்தி வருமாக இருந்தா அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். காரணம், நம்ம குர்ஆன்ல சூரா யாசீன்ல பார்க்கிறோம், கீல துஹுல் ஜன்னா, அந்த மக்கள் கொன்றுறாங்க அவரை, பிரச்சாரம் செய்ய போன அந்த மனிதரை கொன்று விடுகிறார்கள். அவருக்கு என்ன, சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விடுங்கள். அவர் சொன்ன முதலாவது வார்த்தை, கௌமி கூடாதா என் அமல்களை நான் எப்படி உங்களை திருத்தினேன், இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தந்திக்கிறான்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லல, பிமா கஃபர் அலி ரப்பி, என்னை அல்லாஹ் மன்னிச்சான்ன்றதை தெரியக்கூடாதுன்றார். நீங்க இந்த வசனத்தை நின்று சிந்திச்சு பாருங்க, அவரோட உள்ளத்தில் எது இருந்திருக்கிறது. அவர் பிரச்சாரம் செஞ்சு நபிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சு கொல்லப்பட்டுகிறார், ஷஹீதாகிறார். நம்ம இந்த உலகத்தில் ஒரு முஃமின் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறத நம்ம ஷஹாதத்துன்னு பெரிய அமல் நினைப்போம். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும்னு நினைக்கக்கூடிய ஒரு நன்மை. அதில் அவருக்கு வந்த சிந்தனை, என்ற சமுதாயத்துக்கு என்ன தெரியணும் தெரியுமா, நான் செஞ்ச பிரச்சாரம் தவ்வாயம் பிமா கஃபர் அலி ரப்பி, என்னை மன்னிச்சது தெரியணும், வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னை கண்ணியப்படுத்தியது தெரியணும். அப்போ என் பாவத்தெல்லாம் மன்னிப்பதற்காகத்தான் நான் இந்த வேலையெல்லாம் என்ன செய்தேன். நீங்களும் மன்னிக்கப்படணும்னா அதைத்தான் நீங்களும் என்ன செய்யணும். பிமா கஃபர் அலி ரப்பி என்ற வார்த்தை அந்த சூரா யாசீன்ல நீங்க உணர்ந்து நினைச்சு பாருங்க. எங்கட தாஅத்துகளுக்கு முன்னால எங்களுக்கு வர வேண்டியது எங்களோட மாசியத்துகள், பாவங்கள் தான், நாங்கள் செய்கின்ற பாவங்கள் அதான் நல்ல மனிதர்களுக்கு வரும். அதனால தான் அவர் கொல்லப்பட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவருக்கு வந்த யோசனை எல்லாம், என் சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்னை மன்னித்தது தெரிய வேண்டும். பிமா கஃபர் அலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், மன்னிச்சு என்னை அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்தினான்னு தெரிய வேண்டும். என் சமுதாயம் இதை தெரிந்து கொள்ளக்கூடாதா என்று தான் என்ன செய்யுது அந்த இடத்துல வரக்கூடியதை பார்க்கிறோம். அதுதான் குர்ஆன்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். தாப, அதே போல என்னது அனாப, அது போல ஆப, இந்த வார்த்தைகள்லாம் குர்ஆன் என்ன, தவ்வாப், அவ்வாப், முனீப், இந்த வார்த்தையில என்ன, அல்லாவின் பக்கம் மீளுதல், எல்லாமே அல்லாவின் பக்கம் மீளுதல் என்ற அந்த சொல்லோடு தான் குர்ஆன்ல என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது. அப்ப அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய ஒரு சாஹிபு தௌபா, சாஹிபுல் மாசியா, பாவம் செய்தவர் நம்ம என்ன செய்வோம், சாஹிபுல் மாசியா, சாஹிபுல் இஸ்திக்பார், சாஹிபுல் மாசியாவாக அத்தனை பேரும் இருக்கிறாங்கன்ற உணர்வு இருந்தா நாங்கள் எப்படி இருப்போம்டா, சாஹிபு தௌபா, சாஹிபுல் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராகவும் என்ன, அதாவது தௌபா செய்யக்கூடியவராக இருப்போம். நம்ம செஞ்சது தொழுகை தானே, அல்லாஹும்ம பாஇத் பைனி அதை சொல், அல்லது வஜ்ஜஹ்து வஜ்ஹி, இதெல்லாம் ஓதிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே முதல்ல என்ன சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ், முதல்ல என்ன சொல்றோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிப்பாயாக, அதான் நம்ம முதலாவது சொல்றோம். சரியா, உலகத்துடைய விஷயம் எல்லா நியாமத்துகளுக்கு நம்ம, அதாவது எதையாவது நம்ம அல்லாஹ்விடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்டா அது எப்படி சொல்றோம்னு பாருங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் எல்லா நல்லமல்களும் பூர்த்தியாகின்றன, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் எல்லா நல்லமல்களும் பூர்த்தியாகின்றன. இந்த சிந்தனையில் நம்ம இருக்கிறோமா சகோதரர்? எங்களோட அமல், நம்ம செய்கிறது கொஞ்சமான அமல்கள், நல்ல மனிதர்களுக்கு பாவங்கள் தான் முதலாவது முன்னால் வந்து நிற்கும். ஷஃபாத்துக்காக நல்ல மனிதர்களை நோக்கி நம்ம ஓடுவோம், நபிமார்களை நோக்கி, அவங்களுக்கு முன்னால் விளங்கினதெல்லாம் எது, அவங்களோட பாவங்கள். நல்ல மனிதர்களை நோக்கி நம்ம ஓடுவோம், எங்களுக்காக ஷஃபாத்து செய்கிற எல்லா நபிமார்கள்ட்டையும் ஓடுவோம், உயர்ந்த நல்ல மனிதர்கள். அவங்க முன்னிறுத்தி சொன்னதெல்லாம் என்ன சொல்லுங்க, அவங்க நம்ம பாவம்னே நினைக்காத அளவில் உள்ள பாவங்களை அவங்க முன்னிறுத்தி, நான் இந்த பாவம் செஞ்சுக்கிறேன், நான் தகுதி இல்லை, நான் இந்த பாவம் செஞ்சுக்கிறேன், நான் தகுதி இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக எடுப்பாங்களா? இல்லை, ரசூலுல்லாஹ் சுஜூதுல விடுவாங்க, இன்கிசாருல் அப்த், சுஜூதுல விழுந்து அல்லாஹ்விடத்தில் அனுமதியை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நினைத்து பாருங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் மன்னான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் மன்னான். அல்லாஹ்வுடைய இஸ்முகள்ல உண்டு என்ன, மன்னான். சொல்லி காட்டுவதற்கு தகுதியானவன் யாரு? அல்லாஹ் தான். மனிதன் மன்னானாக இருக்கக்கூடாது, சொல்லி காட்டுறவனா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை எதிர்பார்க்குறான் மனிதன்றது. நான் உனக்கு அது தந்திருக்கிறேன், இது தந்திருக்கேன், உடுக்க தந்திருக்கிறேன், இல்லை என்ன அல்லாஹ் தாலா சொல்லுவான். அவன் மட்டும்தான் மன்னான், மற்ற யாரும் இந்த இடத்துல என்னதில்லை. எனவே இபாதத்தாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், சமுதாயத்துக்கு செய்த தீனுடைய சேவைகளாக இருக்கலாம், அதெல்லாம் அல்லாஹ்புறம் இருந்து கிடைச்ச நியாமத். எனக்கு பெருமையையோ அடுத்தவர்களை தாழ்த்தி பார்க்கக்கூடிய தன்மையோ அதை என்ன செஞ்சிடக்கூடாது, ஏற்படுத்தி விடக்கூடாது. ஹவாரிஜிகளுக்கு நடந்த முதல் பிரச்சனையே என்ன தெரியுமா, இந்த பெருமை தான்.
கவாரிஜிகள் இருக்கிறாங்களே இந்த சமுதாயத்தில், என்ன சமுதாயத்தில் மக்களில் ஒரு பாவம் செஞ்சாலும் பெரும்பாவம் செஞ்சால் அவர் யாரு? கவாரிஜிகளோட தீர்ப்பு என்ன? காஃபிர். பெரும்பாவம் செய்தால் காஃபிர். அவங்களுக்கு இது எதால வந்துச்சு? ஃபிக்ஹால வரல, குர்ஆன் சுன்னாவால வரல. குர்ஆன் சுன்னாவை தங்களது பெருமையால் விளங்க போனதுனால அவங்களுக்கு வந்த தீர்ப்பு தான் அது. ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க? யா முஹம்மத் ஏ அதில், முகமதே நேர்மையாக நடந்து கொள். வார்த்தைகள் எப்படி சரியாக இருக்குது. அப்ப இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்ததுக்கான காரணம் அவங்களுடைய இபாதத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தஹ்தகிருன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்திஹிம் வ ஸியாமக்கும் மஅ ஸியாமிஹிம். உங்களோட தொழுகை அவங்களோட தொழுகையோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட தொழுகை நீங்க குறைச்சி பார்த்துக்கொள்வீங்க, உங்களோட நோம்பை நீங்க குறைச்சி கொள்வீங்க. எனவே இதெல்லாம் வணக்க வழிபாடுகளை குறைப்பதல்ல, வணக்க வழிபாடுகளால் நம்ம அதிகமாக இருக்கணும், உச்சகட்டமாக இருக்கணும். ஆனா அத்தனையும் அல்லாஹ்விட பொறுத்து அருள். பாவம் செய்யறவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த அருள் என்ன செய்யல, வந்து கிடைக்கல. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், என்னைய பெருமையால நரகத்துக்கு என்ன செய்யலாம், அனுப்பலாம் என்ற உணர்வு தான் எங்கள்கிட்ட என்ன செய்யணும், விரிக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுக்கப்படுகின்ற ஒரு நபித்தோழரை பார்த்து அவரை லஅனத்து செய்த காலித் இப்னு வலீதை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா துஈனு அஷ்-ஷைத்தான அலா அஹைக்கும். ஷைத்தானை உங்கள் சகோதரர்களுக்கு எதிராக உதவியாளர்களாக என்ன செஞ்சிட வேண்டாம், நீங்கள் மாற்றிவிட வேண்டாம். சாபத்தின் மூலம் சைத்தான் பக்கம் என்ன செஞ்சிட வேண்டாம், அனுப்பிவிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இடத்தை பார்க்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அதாவது வபகி அலா ஹத்தியாத்திக், ஓண்ட பாவத்தை நினைச்சு அழு, உனது பாவத்தை நினைத்தென்ன அழு. அதனால தான் 7 பேர்கள் ஒருவராக யார் வரார்? வரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. தன்னை தனிமையில இருந்து அல்லாஹ்வை நினைச்சு அழுத மனிதர் யாரு? அல்லாஹ்வுடைய மறுமையில நிழல்ல இருப்பார். அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுல்ல, நீங்க இப்படி செய்யாதீங்க, இது பிழை, இது கூடாது என்று சொல்ற நேரத்தில் நீங்க எதற்காக செய்யணும் தெரியுமா? காலு மாதிரத்தன் இலா ரப்பிக்கும், இறைவனிடத்தில் நாங்கள் காரணம் சொல்வதற்காக. யாரெல்லாம் நான் சொல்லிட்டோம், எத்தி வச்சிட்டோம், அதனால எத்தி வைக்கலேண்டு அந்த பாவத்தில் என்னை பிடிச்சிடாது என்றதுக்கு தானே தவிர அவனுக்கு மேல நான் உள்ளவன் என்பதற்காக அல்ல. இதுக்கு தான் உபதேசமும் என்ன செய்யணும், நடக்கணும் என்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம்.